ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மேடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் உள்ள அரியலூர் மாவட்டத்தில் நடந்த திகில் மற்றும் அதிபயங்கர சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. இந்த சம்பவத்துல சொத்துக்காக ஆசைப்பட்டு தன் தாயவே கொன்னு அதுக்கப்புறம் நடந்த தொடர் மரணங்களை தான் இன்னைக்கு நம்ம முழுசா காணொலியில பார்க்க போறாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற இந்த சம்பவம் உங்களுக்கு த்ரில்லிங்கையும் இன்ட்ரெஸ்டிங்கையும் கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வாங்க டேரக்டா ஷோக்குள்ள போலாம். 2013 காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் மட்டும் அல்லாம இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபரோட நேமு தேவிங்க. இவங்க சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாம என் கூட வேலை செய்யற ஒரு சிஸ்டர்னே சொல்லாங்க. இவங்களோட உறவினருக்கு நடந்த இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அரியலூர் மாவட்டத்துல இருந்து ஒரு 37 கிலோமீட்டர் அவுட்டர்ல இருக்கிற ஒரு அழகான குறிப்பிட்ட கிராமத்துல நடந்ததாங்க இந்த சம்பவம். இவங்க கிராமத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுத்து வட்டாரம் முழுவதும் வயல்வெளிகளும் அங்கங்கே தென்னை மரங்களும் நிறைந்த அமைதியான அழகான ஒரு கிராமம் தாங்க இவங்க கிராமம். இவங்க கிராமத்துல மொத்தம் ஒரு 500 வீடுகள் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ 500 வீடுகளை கொண்ட இந்த கிராமம் இவங்களோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் மட்டும்தாங்க. விவசாயம் அந்த சார்ந்த தொழிலை மட்டும்தான் இவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு அழகான கிராமமா இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னா, அதாவது மேல்நிலை படிக்கணும் அப்படின்னா அவங்க ஊர்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் காட்டு பகுதியில் நடந்து போய் தான் அங்க இருந்து பேருந்து ஏறி 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் அவங்க மேல்நிலை பள்ளிக்கு போய் படிச்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு திரும்ப முடியுங்க. ஸோ இப்படி இருந்த காலகட்டத்துல அவங்க ஊர்ல இருந்து அந்த காட்டு வழி பாதையில 2 ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தாங்க இருந்திருக்கு. இருந்தாலும் சிரமம் இல்லாம ஜாலியாக சந்தோஷமாக தாங்க டிராவல் பண்ணி போய் பள்ளிக்கூடத்தை படிச்சுட்டு வந்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரான தேவி அவங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க குடும்பத்துல மொத்தம் 4 பேருங்க. அவங்க அப்பா, அம்மா, தேவி இவங்க, அவங்களுக்கு ஒரு தம்பி ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஊர்ல நடுப்பகுதியில தான் இவங்க வீடு இருக்குதுங்க. இவங்க வீதியை ஒட்டமணிக்கு ஆப்போசிட்ல ஒரு 4-5 காம்பவுண்டுகள் தள்ளி ஒரு அழகான ஒரு மாடி வீடு ஒன்று இருக்கு. மாடி வீடு மட்டும் அல்லாம அந்த ஊரே மொத்தமாவே இவங்க சொந்தக்காரங்க. அந்த மாடி வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் நெருங்கிய சொந்தக்காரங்கன்னு சொல்லாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா காளியம்மாள் அப்படின்ற ஒரு பெண்மணிங்க. அந்த பெண்மணிக்கு ஒரு பையன் கதிரவன் அப்படின்னு இருக்காங்க. அந்த கதிரவனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சின்ன 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. இந்த காளியம்மாள் அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு வீரமான கம்பீரமான ஒரு பெண்மணினே சொல்லாங்க. 6 அடி உயரமா 6 அடி உயரமும் பார்க்கறதுக்கு அகலமாகவும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு ஈடான ஒரு பெண்மணின்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல. இந்த காளியம்மாள் விடிய காலையில ஒரு 4 மணிக்கு எதிர்த்தாங்க அப்படின்னா மாடுக்கு பால் கறக்கிறதுல இருந்து வயல்வெளியில வேலை செய்யறதுல இருந்து வீட்டு வேலை துணி துவைக்கிற வரைக்கும் சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் விடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சுறுசுறுப்பான ஆள்னே சொல்லலாங்க. மேக்சிமம் கிராமத்து ஆளுங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ இவங்க சுறுசுறுப்பாகவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான கிராமத்துல இவங்க நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டுங்க, காளியம்மாள் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து 2000 காலகட்டத்திலே இறந்துட்டாங்க. ஸோ இவங்களோட பையன் கதிரவனை பத்தி சொல்லணும். கதிரவனுக்கு வயது 30 வயதுங்க. 2013 காலகட்டத்தில் இவர் படிப்பை பாதையிலேயே நிறுத்திட்டு இவர் சொந்தமான வயல்வெளியில வேலைக்கு போறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், இவர் கூட சேர்ற நண்பர்கள் சரியில்லாத காரணத்திலான அந்த காலத்திலேயே கள்ளசாராயம் அரியலூர்ல ரொம்ப ஃபேமஸுங்க, பிரபலம். அதனால கள்ளசாராயம் அடிப்பதும் சூதாட்டத்துல ஈடுபடுறதும் சீட்டு விளாடுறதும் இதையே பொழுதுபோக்காக வச்சுட்டு இருந்திருக்காருங்க கதிரவன். இப்படி போயிட்டு இருந்த கதிரவன் கல்யாணம் ஆனாலும் கூட இன்னும் திருந்தாமையே இருந்து கதிரவனோட மனைவியாக இருக்கிறவங்க பவித்ராங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா கதிரவனோட ஒரு ஜெராக்ஸ்னே சொல்லுவாங்க. கதிரவன் என்ன பண்ணாலும் தீய பழக்கத்துக்கு போனாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு மனைவியா இருந்திருக்காங்க பவித்ரா அவங்க. ஸோ கதிரவன் ஒரு நாள் சூதாடிட்டு இருக்கும்போது, சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அவரு தொடர்ச்சியாவே தோல்வியாவே இருந்திருக்காருங்க. அதாவது தோத்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. அதனால அவங்க சுத்தி இருக்கிற நண்பர்கள்லாம் கதிரவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு சொத்துக்கு, அதாவது அவங்களுக்கு 4 ஏக்கர் பக்கம் வயல்வெளி இருக்கு, அப்புறம் 1 ஏக்கர் ஃபுல்லாவே தென்னந்தோப்பு இருக்குங்க. இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் உன்னால அனுபவிக்க முடிகிற கதிரவா, நீ இருக்கிறதே வேஸ்ட்டு, போய் செத்துரு, பேசாம நீ இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கதிரவனை உசுப்பேத்தி விடுறாங்க.
இதை கேட்ட கதிரவன் அவங்க அம்மா கிட்ட போய், அதாவது காளியம்மாள் அவங்க அம்மாட்ட போய் வாக்குவாதம் பண்றாங்க. அது என்ன வாக்குவாதம் அப்படின்னா, எனக்கு சொத்து என் பேர் எழுதி வைம்மா, நான் அப்பனா தான் எனக்கு சொத்தை நான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, கதிரவன் அவங்க அம்மா காளியம்மாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இருக்கும்போதே நீ சூதாடிட்டு குழந்தைகள் கூட ஒழுங்கா பார்க்காம, மனைவி கூட ஒழுங்கா பார்க்காம இருக்கிற கதிரவா, நான் இந்த சொத்தை எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா சீட்டாடியும் சூதாட்டத்திலையும் அதை நீ விட்டுருவ, அதுக்கப்புறம் உன் லைஃபே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் கதிரவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இதை கேட்ட கதிரவன் கோவம் தாங்க வருது. அதுக்கு முக்கியமான காரணம், அம்மாட்ட இருந்து எப்படி சொத்தை பிரிச்சா மட்டும்தான் நம்மளால ஒழுங்கா வாழ முடியும். அதாவது சூதாட்டத்திலையும் மது போதையிலையும் கலாச்சாரத்திலையும் இப்படியே தான் அவன் பொழுதுபோக்கு கழிக்கணும் அப்படின்னு அவர் நோக்கமாகவே இருந்திருந்தாங்க. ஒரு நாள் வழக்கம் போல கதிரவன் கள்ளசாராயம் அடிச்சுட்டு சூதாட்டத்துல ஈடுபட்டு இருந்தாருங்க. அப்ப சக நண்பர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கதிரவா இப்படியே இருந்த அப்படின்னா நீ இப்படியே தான் இருக்க முடியும், அதாவது உன் சொத்தை நீ அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, கதிரவன் கோபத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாருங்க. அதுக்கு அந்த தீய நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க அம்மா இருக்கிற வரைக்கும், அதாவது காளியம்மாள் இருக்கிற வரைக்கும் அந்த சொத்தை நீ எழுதி வாங்க முடியாது, அவங்கள கொன்னாதான், அதாவது அவங்க இறந்தாதான் அந்த சொத்தை உன் பேர்ல மாத்த முடியும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கதிரவனுக்கு அறிகுறி சொல்றாங்க. இதை கேட்ட கதிரவன், அதாவது கள்ளசாராத்திலையும் மது போதையிலையும் இருக்கிற காரணத்தினால ஒரு விபரீத முடிவை ஒண்ணு இருக்கிறாருங்க. அது என்ன முடிவு அப்படின்னா, அவங்க டைரக்டா அவங்க மனைவி கிட்ட போய் கதிரவன் பேசுறாருங்க. அதாவது பவித்ரா அவங்கள்ட்ட பேசுறாருங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த சொத்து நம்மளுக்கு மாறப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, பவித்ரா அவங்க எப்படி மாறப்போகுதுன்னு கேட்கறாங்க. நான் நாளைக்கு அம்மாவை எப்படியும் நான் கொன்றுவேன், அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே தெரியாம நீ பாத்துக்க, எப்படியும் நான் தலைமறைவாயிருவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சொத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராட்ட சொல்லிடுறாங்க. உடனே பவித்ராவும் இதை கேட்ட உடனே பவித்ராவுக்கு சந்தோஷம் மட்டும்தாங்க இருந்திருக்கு. தன்னோட மாமியார இருந்தாலும் கூட இந்த சொத்தை அனுபவிக்க விட மாட்டேங்கிறாங்க, அவங்களை கொன்றலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு திட்டத்துக்கு வர்றாங்க. கதிரவனும் அவங்களோட மனைவியான பவித்ராவும் திட்டமிட்ட மாதிரி அடுத்த நாள் மதியானம் ஒரு 2 மணி போல, அதாவது காளியம்மாள் வயலுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு சாப்பிடலாம்னு வரும்போது, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மா மாடியில ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்றாங்க. உடனே காளியம்மன் இதை கேட்டோன்னே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடி மேலே இருக்கிறாங்க. அவங்க வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கீழே கிச்சன், சாமி ரூமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ரூமுங்க. 2வது மாடியில் ஃபுல்லாக பெட்ரூமு, 3வது மாடி மொட்டை மாடி. கதிரவன் 2வது மாடி போய் பார்க்க சொல்றாருங்க. உடனே அவங்க அம்மா என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி பார்க்கும்போது கதிரவன் பின்னாடியே போறாருங்க. பின்னாடியே போய் இருந்த கதிரவன் ஒரு கர்ச்சிப்ல மயக்க மருந்து தெளிச்சு அவங்க அம்மா மூக்குல வச்சு, உடனே வச்சிருந்த கத்தியை வச்சு அவங்க அம்மாவோட கழுத்தை அறுத்துறாங்க. அடுத்த உடனே அவங்க அம்மாவுக்கு துடி துடிச்சு போய் அங்கேயே விழுந்த உடனே கதிரவன் கோவத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அருவாள் எடுத்து ஒரு 16 இடத்துல வெட்டி கொடூரமான ஒரு கொலையை செய்யறாருங்க. தன் அம்மாவும் கூட பார்த்தாங்க. உடனே இந்த கொலையை செஞ்சு உடனே கதவெல்லாம் பூட்டிட்டு கீழே ரத்தக்கரையெல்லாம் கை கால் மூஞ்சிலாம் கழுவி முடிச்சுட்டு பவித்ரா, அதாவது அவங்க மனைவி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அம்மாவை கொண்டுட்டேன், இதுக்கப்புறம் என்னை தேடி போலீஸ் வரும், நான் தலைமறையாக ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பீரோல இவரோட துணிமணிலாம் எடுத்துட்டு இவங்க மனைவி கிட்ட நான் எங்கேன்னு கேட்டா தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே பதிலா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பவித்ரா ஆச்சரியமும் பயமும் கூட இல்லாம, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவும் சொல்லிடுறாங்க. உடனே தலைமறைவு ஆயிடுறாருங்க கதிரவன். பவித்ரா அவங்களும் பெரிய விஷயமா எடுத்துக்காம அவங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவங்க கணவரை அப்படியே அனுப்பி வச்சிடறாருங்க. அந்த நாள் அப்படியே முடியுதுங்க. அது மட்டும் இல்லாம பவித்ரா 2வது மாடிக்கு போகாமே இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, கொலை செஞ்சிருக்காங்கல்ல, அதனால அதை பார்க்க கூட போகாம கீழே மட்டுமே இருந்திருக்காங்க. இருந்தாலும் பவித்ரா அவங்களுக்கு ஒரு துளி கூட பயமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். இப்படி அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாரும் வழக்கம் போல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் முடிஞ்சு மறுநாளும் முடிஞ்சிருங்க. அந்த ஊர் மக்களுக்கு ஒரு சின்ன டவுட். அது என்ன டவுட் அப்படின்னா, காளியம்மன் எப்பவுமே வழக்கம் போல் 4 மணிக்கு முடிச்சிருவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. 2 நாளா காளியம்மன் கண்டே தென்படாதனால அவங்க மனைவியான, அதாவது கதிரவன் மனைவியான பவித்ரா கிட்ட போய் கேட்குறாங்க. அதாவது காளியம்மாள் எங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா ஊர் வரைக்கும் போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அதாவது கதிரவனும் எங்கேயும் கேட்குறாங்க, கதிரவன் எங்கேயோ குளிச்சுட்டு காட்டில் இருப்பாரு, அவரை நான் தேடலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெரிய விஷயமா எடுத்துக்காம விட்டுறாங்க. ஒரு 2 நாள் முடிஞ்சும் 3 நாள் முடிஞ்சும் சந்தேகங்கள் ஊர் மக்களுக்கு அதிகமாகுது. காளியம்மாள் அப்படி போனாலும் கூட பக்கத்துல வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிட்டு தாங்க போவாங்க, அப்படி சொல்லாம போக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்ல அந்த பெண்மணி தான்
பெண்மணி பற்றி உங்களுக்கே தெரியும், சிங்கப்பெண் கூட சொல்லுவாங்க. அதனால அந்த பெண்மணி எழுதி சொல்லி போவாங்க. நல்லா ஒரு கேரக்டர் கூட. இப்படி போயிட்டு இருந்த 2, 3 நாள் முடிஞ்சும் 4வது நாள் அந்த வீட்ல இருந்து ஒரு சின்ன துர்நாற்றம் அடிச்சிருக்கு. அந்த துர்நாற்றம் எப்படி அடிச்சிருக்கு அப்படின்னா, நாய்கள்லாம் இறந்தா ஒரு 5, 6 நாள் கழிச்சு ஒரு துர்நாற்றம் அடிக்கலாம். அந்த மாதிரி துர்நாற்றம் அவங்க வீட்ல இருந்து சுத்தி ஒரு 100 மீட்டருக்குள்ள ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ஊர் மக்கள்லாம் இந்த ஏதோ பக்கத்துல இங்க நாய் இறந்துருக்குன்னு சொல்லிட்டு அது பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அடுத்த 5வது நாள் இந்த துர்நாற்றம் ரொம்ப ஸ்மெல் அதிகமா அடிக்க ஆரம்பிச்சு. துர்நாற்றம் பிணவாடையோட மோசமாவே அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் 5 நாள் அந்த 2வது மாடியிலேயே அந்த சடல் வந்து காளியம்மன் சடலம் வந்து இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது சந்தேகங்கள் அதிகமாகி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வந்து அந்த வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது பேரதிர்ச்சிங்க போலீஸுக்கு. அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, வீட்டை திறந்த உடனே ரொம்ப பயங்கரமான ஒரு ரத்தம் கடந்த ஒரு பிணவாடை அவங்களுக்கு அடிக்குதுங்க. அதை பார்த்த உடனே போலீஸார் கண்ணே இருண்டு போயிருதுங்க. போலீஸார் அதை பார்த்த உடனே அது கொலைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஏன்னா ரத்தக்கரையெல்லாம் ஃபுல்லாகவே உறைஞ்சு கிடக்குது. அதுவும் இல்லாமல் கதிரவனை பற்றி கேட்குறாங்க. கதிரவன் ஊரில் இல்லைன்னு சொன்னோடனே என்ன ஏது விசாரிச்ச பிறகு கதிரவன் தான் கொண்டிருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் பவித்ராவுக்கும் இதுக்கும் இந்த கொலைக்கு சம்மந்தம் இருக்குங்க. பவித்ரா வந்து மழுப்பிடுறாங்க. அது பெரிய விஷயமா போலீஸ் எடுக்காம விட்டாங்க. தலைமறைவான கதிரவனை மட்டும் தான் தேடிட்டு இருந்திருக்காங்க. உடனே இந்த பாடி ரொம்ப அழுகி போன காரணத்தினால ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி பாடியை சடலத்தை ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுறாங்க. மருத்துவமனைக்கு கொண்டு போன ஒரு சில மணி நேரத்திலேயே அந்த பாடியை அவங்க ஊருக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட அந்த பாடியை அவங்க வீட்டில் வைக்கிறேன். அதாவது ஈமை சடங்குகள், சம்பிரதாயங்கள், சாங்கியங்கள், அந்த ஊர் வழக்கமான எதுவுமே ஒழுங்காக பண்ணாமல் அந்த பாடியை உடனே எடுத்துகிட்டு போய் அந்த ஊரோட எல்லையில புதைச்சிட்றாங்க. காளியம்மாள் சடலத்தை நல்லடக்கம் பண்ணி முடிச்சிடுறாங்க. காளியம்மாள் சடலத்தை அடக்கம் பண்ண அந்த நாள் இரவே தலைமறைவாக இருந்த கதிரவனை பக்கத்து ஊரில் வலை வீசி எப்படி காவல்துறையினர் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி காவல்துறைக்கு வந்து விசாரிக்கும் போது கதிரவன் தன் செஞ்ச கொலையை ஒப்புக்கொண்டிருக்காருங்க. ஒப்புக்கொண்டதும் இல்லாமல் அதுக்கு காரணமான சொத்துக்காக கொன்னேன்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலம் கொடுத்துட்றாருங்க. ஸோ இந்த விசாரணையில் கதிரவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிடுறாங்க. அந்த நாள் இரவே ஊர் மக்கள் பயத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் காளியம்மாள் இறந்து ஒரு ஈமை சடங்கு சரியா பண்ணாத கிராமத்தார்கள் வழக்கப்படி சடங்குகள் சரியாக பண்ணாமல் இருந்து அந்த சடலத்தை கொண்டு போய் அடக்கம் அப்படின்னா அந்த சடலத்துக்கு வழி விடாமல் அடக்கம் செஞ்ச மாதிரி ஆயிருப்பாங்க. அந்த வழி விடாமல் அடக்கம் செஞ்சதுனால அந்த ஆன்மாவுக்கு சுத்தமாக கண்ணே தெரியாதாங்க. கண் தெரியாமல் அந்த ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தாங்க. அப்படி சுற்றுறதுனால ஊர் மக்களுக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க ஊர் மக்கள். அது மட்டும் இல்லாமல் 5 நாள் ஆன பிறகு காளியம்மனோட உடல் அழுகி நடை இருந்ததுனால போலீஸார் விசாரணையில் ஆஸ்பத்திரி கொண்டு போன கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் துணியால் அவங்க சடலத்தை சுற்றி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து ரொம்ப அழுகி நடை இருந்ததுனால அவசரமாக கொண்டு போய் சடங்குகளை கூட செய்யாமல் அடக்கம் பண்ணி கதிரவன் செஞ்ச இந்த பயங்கர கொலையால ஊர் மக்கள் கிராமத்தார்கள் பயத்துல நடுங்கிட்டு இருந்திருக்காங்க. காளியம்மன் அடக்கம் செஞ்ச மறுநாளே இவங்க ஊர்ல ஒரு பயங்கரம் நடக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவி அவங்க 2013 காலகட்டத்துல 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு நெருங்கி சொந்தக்காரான ஒருத்தர் கதிரேசனுங்க. கதிரவன் வேற, கதிரேசன் வேறங்க. தேவி அவங்களுக்கு கதிரேசன் வந்து தாய் மாமா முறை. ஸோ கதிரேசனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ரோட்ல யார் வண்டியில வேகமா போனாலும் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், கதிரேசனுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்க. அவங்க வேகமா போய் தான் வண்டியில வந்து ஆக்சிடென்ட் ஆகி இருந்தாரு. அதனால வண்டியில யார் வேகமா போனாலும் இவர் வந்து வேகமா போறது பிடிக்காம அவங்க வீட்டிலேயே போய் உடனே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் மாதிரி செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாம கதிரேசனுக்கு இந்த காளியம்மாள் இறந்து 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு கூட நிச்சயமா இருக்குதுங்க. 29 வயசான கதிரேசன் அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு கதிரேசனுக்கு அவங்க நிச்சயமான பொண்ணு கூட கல்யாணம் நடக்க போகுதுங்க. அதனால கதிரேசன் அவங்க நிச்சயமான பொண்ணுக்கு ஆசையா ஒரு செயின் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடைக்கு செயின் வாங்க போறாருங்க. அதாவது காளியம்மாள் இறந்த மறுநாள் அவங்க போன அவரு ஒரு சிறிது நேரம் கழிச்சு இவங்க வீட்டுக்கு ஒரு செய்தி வருதுங்க. அவர் போய் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேவி அவங்க சொந்தக்காரங்கனால அவங்க வீட்டுக்கு ஒரு செய்தி வருதுங்க. அது என்ன செய்தி அப்படின்னா,
உங்களோட மாமா கதிரேசன் உங்க ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடந்திருக்காரு அப்படின்னு ஒரு செய்தியை கேட்டோடனே இவங்கெல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. இந்த செய்தியை கேட்ட கதிரேசன் குடும்பத்தாரும் சரி, கதிரேசன் சொந்தக்காரங்களும் சரி, டேரக்டா ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல போய் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பேத அதிர்ச்சிங்க. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா, கதிரேசன் நார்மலாவே ஒரு 40 தாண்டாம 40க்கு மேல வண்டி ஓட்டவே மாட்டாருங்க ஸ்பீடு. இதை பார்த்த உடனே ஒரு 150 குறைந்தபட்சம் வேகத்துல புளிய மரத்துல கொண்டு போய் அடிச்சா எந்த அளவுக்கு வண்டி நொறுங்கி கிடக்குமோ அந்த அளவுக்கு வண்டி ஸ்பாட்டா நொறுங்கி கிடக்குது. கதிரேசன் ஒரு 10 அடி தள்ளி தூக்கி வீசி ஒரு பாறையில் அடிப்பட்டு கை காலெல்லாம் உடஞ்சி செதஞ்சு ஸ்பாட்லயே இறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கதிரேசன் அவங்க ஊர்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போயிருந்திருக்க மாட்டாருங்க. ரோட்ல இருக்கிற ஒரு புளிய மரத்துல கொண்டு போய் விடுற அளவுக்கு கதிரேசன் முட்டாள் கிடையாதுங்க. அதுவும் இல்லாம அவ்வளோ வேகமா போற ஆளும் கதிரேசன் கிடையாதுங்க. ஸோ ஒரு மர்மமான முறையில தான் கதிரேசன் கொடூரமா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குதுங்க. இதை பார்த்த ஊர் மக்கள் இன்னும் கொலை நடுங்கி போயார். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. இவங்க கால் பண்ண ஒரு 10 நிமிஷத்துலயே போலீஸும் ஆம்புலன்ஸும் வந்துருக்கு. வந்த உடனே போலீஸ் விசாரிச்சு முடிச்ச பிறகு இது ஒரு யதார்த்தமான விபத்துன்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸும் அவங்களோட சடலத்தை எடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கதிரேசன் குடிக்கவே கிடையாதுங்க. குடிப்பழக்கம் அவருக்கு இல்லவே இல்லை. அதனால போலீஸே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. மருத்துவமனைக்கு கொண்டு போன கதிரேசனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வராங்க. கதிரேசன் கிராமத்துக்கு கொண்டு வந்த பிறகு ஒரு போலீஸார்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் கொடுக்குறாங்க. அதாவது சடலத்தை கொண்டு போய் அடக்கம் பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கிராமத்து வழக்கமான ஒரு சடங்கு ஒன்று முக்கியமா கதிரேசன் பண்றாங்க. அது என்ன சடங்குனா, அவங்க ஊர்ல வாலிபர்கள் திருமணமாகாம இறந்த வாலிபர்களுக்கு ஒரு வாழை மரத்தை கொண்டு வந்து அவங்க கையாலே தாலி கட்டி, அவங்க கையால மீன்ஸ் அந்த இறந்தவங்க கையாலே தாலி கட்டி அவங்க கையால் அருவாளை வச்சு வெட்டிடுவாங்க. இது மூலம் அவங்களுக்கு கல்யாணமான மாதிரியும், கல்யாணமாகி கூடயே இறந்து துணையே வர மாதிரியும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கைங்க. ஸோ இந்த சம்பிரதாயம் முடிஞ்சு அவசர அவசரமா கொண்டு போய் கதிரேசனோட சடலத்தை அவங்க ஊரோட எல்லையில அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணி இவங்க எல்லாம் ஊர்ல இதெல்லாம் ஒரு யதார்த்தமான விபத்து அப்படின்னு சொல்லி இது ஒரு சாதாரண விபத்து கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி கதிரேசன் இறந்த அடுத்த நாள் அவங்க ஊர்ல மறுபடியும் ஒரு பயங்கரம் ஒன்று நடக்குதுங்க. அது என்ன பயங்கரம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவி அவங்க வீட்டை தங்கியிருக்கிற வீட்டை ஒட்டி ஒரு 2 வீடு தட்டி அவங்களோட முறமாமா இன்னொருத்தர் இருந்திருக்காங்க. அவங்க பேர் செந்தில். சொல்லப்போனா அவங்களுக்கு கல்யாண வயசு ஒரு 30 தாண்டி போயிடுச்சுங்க. ஸோ இன்னும் கல்யாணம் ஆகாம இருந்திருக்காங்க. அவங்க அம்மா பத்தி சொல்லணும் அப்படின்னா, செந்தில ரொம்ப பாசமாகவும் ஒரே பையனா இருந்தனால ரொம்ப சந்தோஷமா வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீட பக்கத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டி அவங்களுக்கு சொந்தமான வயல்வெளி இருந்திருக்குங்க. செந்திலுக்கு பெரும்பாலும் வேலை எதுவும் கிடையாதுங்க. வயலை பார்த்துட்டு வருது அப்படின்ற ஒரு சின்ன சின்ன வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. ஒரு நாள் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வயலை போய் பார்த்துட்டு வா, வரப்புல எப்படி இருக்கு, தண்ணியில கட்டா ஓடுதான்னு சொல்லி செந்தில் அவங்கள்ட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அதாவது கதிரேசன் இறந்த மறுநாள் சொல்லும்போது இவர் யோசிச்சுட்டே போயிட்டு இருந்திருக்காங்க வயல்வெளிக்கு. யோசிச்சுட்டு போயிருந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க வயல்வெளி ஒட்டின மாதிரி மேல கரண்ட் கம்பம் இருந்திருக்குங்க. கரண்ட் கம்பத்துல ஒரு கரண்ட் கம்பம் யதார்த்தமா அருந்து ஏற்கனவே உளுந்திருக்க மாட்டேங்குங்க. இவர் அதை பார்க்காம போயிருப்பாரு. உடனே அருந்து விழுகாம அந்த கரண்ட் கம்பத்து மேல யதார்த்தமா கால் வச்சிடறாருங்க. இவருக்கு தெரியாம கால் வச்சனால உடனே சாக்கடிச்சு அங்கேயே சுருண்டு விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அந்த கரண்ட் கம்பி என்ன பண்ணிடுது அப்படின்னா இவர் உடம்ப சுத்திடுதுங்க. சுத்தினால ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நேரம் சாக்கடிச்சு இது பண்றதுனால கருகி அங்கேயே பார்த்தேன் அப்படின்னா உயிர் போயிருது. இதை அவங்க அம்மா ரொம்ப நேரம் நோட் பண்ணி செந்தில் இன்னும் வராதனால போய் என்னன்னு போய் பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது வயல்வெளி ஒட்டிமாகிய வரப்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செந்திலோட காலை மட்டும் பார்த்துருக்காங்க. உடனே கிட்ட போகாம என்ன ஏதுன்னு பார்க்கும்போது செந்திலோட அவங்க அம்மாவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா, அங்க போகும்போது கருகிய நிலையில அவங்களோட மகன் உயிரிழந்து போயிருக்காரு. உடனே அவங்க அம்மா அங்க செந்திலோட உடலை பார்த்துட்டு ஓன்னு சொல்லி கத்திருக்காங்க. கத்தின உடனே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வந்து பார்க்கும்போது ஒரு பரிதான நிலையில இருக்காரு. இதை பார்த்த செந்திலோட அவங்க அம்மா உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆம்புலன்ஸா அரேஞ்ச் பண்ணி வர வச்சு அதாவது ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் போய் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தும் போது அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க உடம்புல கை போயிருச்சுல. உடனே என்ன பண்றாங்க, அவசரமா கொண்டு வந்து ஊர் மக்கள்லாம் இந்த சம்பிரதாயம் பண்ண முடியாதுங்க. அவங்க என்ன சம்பிரதாயம் அப்படின்னா, அந்த வாழை மரத்தை வெட்டி துணைவராக இருந்து அறுப்பாங்கல்ல, அந்த சம்பிரதாயம் பண்ண முடியாது. உடம்பே கருகி போய் கிடக்குது. அதனால அவசரமா கொண்டு போய் உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. அந்த நாள் நைட்டு
ஊர் மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியிலே இருந்திருக்காங்க. ஸோ 3வது நாள் காளியம்மனுக்கு பால் ஊற்றுனுங்க. ஸோ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். காளியம்மாள் அடக்கம் பண்ண அந்த நாளே அவங்க கதிரவனோட மனைவி பவித்ரான்னு சொன்னால, அவங்களோட அம்மா வீட்டுக்கே அவங்க குழந்தைய கொண்டு போய் விட்டாங்க. 3வது நாள் பால் ஊத்துறதுக்கு யாருமே போகலைங்க. ஸோ 3வது நாள் ஒரு பயங்கரம் அவங்க ஊர்ல ஒன்று நடக்குதுங்க. அது என்ன பயங்கரம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேவி அவங்க சொந்தக்காரங்க சொன்னல, இவங்க தேவி அவங்களுக்கு இப்ப சித்தி முறைங்க. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க. அந்த கணவர் அப்புறம் இந்த சித்ரான்றவங்க அவங்களுக்கு 2 குழந்தை இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப பாசமாக தான் அவங்க குழந்தைய வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. அது இல்லாமல் ஊர் மக்கள்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக பேசுகிற ஒரு டைப்னே சொல்லலாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாயங்காலம் ஒரு 4 மணி போல் அவங்க வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சின்னதாக மழை வந்துருக்குங்க. மழை வந்த காரணமாக, அதாவது சித்ரா அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற சித்ரா அவங்கள்ட்ட போய் மழை பெய்யுது வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சித்ரா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ குழந்தைய கொண்டு போய் வீட்டில் விடுங்க, அதுக்குள்ளேயே நான் மாடை கொண்டு போய் இழுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மழை கொஞ்சம் வேகமாக பெய்ய ஆரம்பிக்கிறதுனால சித்ரா அவங்களோட ஹஸ்பண்டும் குழந்தைங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே சித்ரா அவங்க மாடு அவங்க சொந்த மாடை கூட்டிகிட்டு வரக்கு வயல்லேருந்து தாண்டி மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. கூட்டிகிட்டு வரும்போது அவங்க வயல்வெளியில் ஒரு 2 பனைமரம் இருந்திருக்கு. அதில் ஒரு பனைமரம், அதாவது பனைமரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, புயலே வந்தாலும் உடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வரும்போது பனைமரம் நடுவில் 2ஆக உடஞ்சிருக்கு. 2ஆக உடஞ்ச பனைமரம் அந்த மாடுங்க 2க்கும் இல்லாமல் சித்ரா மேலே தலையிலேயே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. ஒட்டல் நசுங்கின மாதிரி. இது நடந்த உடனே மாடுங்க 2ம் துள்ளி கதறி குடுன்னு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, சித்ரா அவங்களோட ஹஸ்பண்டோட வீட்டில் வந்து கத்துன்னு கத்தி இருந்துருக்குங்க. என்னடா மாடு இப்படி கத்துதே, சித்ராவை ஆளை காணமே அப்படின்னு நினைச்ச அந்த கணவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மழை விட்ட பிறகு சித்ரா அவங்க சொந்த வயல போய் தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது பனைமரம் விழுந்தது அவங்க கண்ணு நல்லாவே தெரியுதுங்க. ஸோ அவங்க போய் என்னன்னு பார்க்கும்போது சித்ரா பனைமரத்தோட சேர்ந்து அவங்க தலைமை செஞ்சு இறந்துட்டு, இது ஒரு கொடூரமான மரணமே சொல்லலாங்க. அவங்க பார்த்தவங்க கணவர் வந்து வாந்தி எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து யாருக்கா இருந்தாலும் வாந்தி வரதான் செய்யும். அவர் பார்த்தோன்னே ஊர் மக்கள்லாம் கூட்டி பார்க்கும்போது உடலும் தலையும் சேர்ந்து அந்த பனை மரத்துல ஒட்டின மாதிரியே இருக்காமங்க. ஸோ ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி போலீஸ்லாம் விசாரிச்ச போது இது யதார்த்தமான விபத்துன்னு மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உடம்ப அந்த பனை மரத்துல இருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல கூட்டிகிட்டு போவாங்கல்ல இந்த ஊழியர்கள், அதுக்கப்புறம் எப்படியோ பிரித்து ஆம்புலன்ஸ்ல இது பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அந்த உடலை. ஸோ இவங்க அதே மாதிரி 3வது நாள் இந்த பாடியை கொண்டு போய் ஊரில் வைக்கிறாங்க. ஊரில் வச்சு சம்பிரதாயங்கள் சாங்கியங்கள் அந்த ஊர் வழக்கம்படி எதுவுமே செய்ய முடியாமல் போயிருக்காங்க. ஸோ அந்த நாள் இரவே கொண்டு போய் சித்ரா அவங்களோட அடக்கம் பண்ணி 3 மரணங்கள் நடந்து ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் காளியம்மன் இறந்தாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் ஒழுங்கான சம்பிரதாயங்கள் சாங்கியங்கள் எதுவும் பண்ணாமல் ஈமை சடங்குகள் செய்யாமல் கொண்டு போய் பிரச்சனால்தான் ஒரு மரணங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கலந்துருக்காங்க 2013 காலகட்டத்தில் தேவின்றவங்க. ஸோ இந்த காளியம்மானும் சரி, கதிரேசனும் சரி, இந்த சித்ராவும் செலுத்திக்கிட்டு 4 பேர் இறந்ததும் அந்த 2013 காலகட்டத்தில் நியூஸ்லாம் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த அடுத்த 2 நாள் ஊர் மக்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. இவங்க என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது 6வது நாள் மறுபடியும் ஒரு பயங்கரம் அவங்க ஊரில் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தேவி அவங்களுக்கு இப்ப இவங்க சித்தப்பா. தேவி அவங்க சித்தப்பாவோட பேர் வந்து பாலாங்க. பேரை பத்தி சொல்லணும்னா, இவர் வெளிநாட்டிலிருந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அவங்க. ஸோ காளியம்மாள் இறந்த 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வெளிநாட்டிலிருந்து விடுமுறை காரணமாக அரியலூருக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், குழந்தைங்களோட அவங்க ஊர் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி நினைச்சு வந்துட்டு இருந்திருக்காரு. அதாவது காளியம்மாள் இறந்த 6வது நாள் இவர் வழக்கம் போல கள்ளசாராயம் அடிச்சுட்டு இவரும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்திருக்காங்க. இப்போ வண்டியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஊரோட எல்லையில வந்துட்டு இருந்திருக்காங்க ஊருக்கு. அவங்க எல்லை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய பெண்ட் ஒன்று இருக்குங்க, பெரிய ஒரு கொண்டை ஊசி வளைவு மாதிரி ஒன்று இருக்குங்க. அங்கே கொஞ்சம் பொறுமையாக தாங்க வரணும். இவங்க என்ன பேசிட்டு வராங்க அப்படின்னா, இந்த 3 மரணங்கள் எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க எதிர்த்தாப்புல ஒரு லாரி வந்திருக்கு, அவங்க சரியா கவனிக்காம இருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க வேகமா வந்தனால இவங்க வண்டி ஓட்டுனர் இவர் கிடையாதுங்க. அதாவது பாலா நடுவில் உட்காந்துருக்காரு, அவர் ஃப்ரெண்டு வண்டி ஓட்டுறாரு, அவர் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பாலாக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு.
நேராக கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாரியிலேயே விட்டுறாங்க. விட்ட உடனே டிரைவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா லாரியில் அடித்து சைடில் போய் விழுந்துடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பாலா அவருக்கு பின்னாடி உட்கார்ந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடித்த உடனே அப்படியே குதிச்சு ஓரமாக போய் விழுந்துடுறாருங்க. ஆனால் பாலா என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கேயுமே தப்பிக்க முடியாமல் முன் டயரில் போய் அவரோட தலை சிக்கிடுதுங்க. தலை சிக்கினது மட்டும் இல்லாமல் தலை ஏறி இறங்கி பின்னாடி 2 டயர் இருக்குங்க லாரிங்க, அது அவங்க உடம்பு மேலே ஏறி நசுங்கிடுறாருங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாரும் இந்த ஆக்சிடென்ட் பார்த்த உடனே பார்க்கும்போது ரொம்ப கொடூரான முறையில் பாலா அவரும் இறந்துருக்காரு. இந்த செய்தி கேட்ட ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சு பாலா வந்து பார்க்கும்போது பாலா ரோடா நசுங்கி கிடந்திருக்காருங்க. டிரைவர், லாரி ஓட்டின டிரைவர் எங்கேயோ ஓடிட்டாராட்டுங்க. அதாவது பயத்துல நம்மளை ஏதோ அடிச்சு கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பயந்து ஓடிட்டாருங்க. உடனே ஆம்புலன்ஸ் போலீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்க வந்து பார்க்கும்போது விசாரிச்ச போது இந்த டிரைவர் மேல தப்பா இவர் மேல தப்பான்னு யாருக்குமே தெரியலைங்க. பாடியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாதுன்னு மறுபடியும் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த பாடியை உங்க ஊருக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஊரில் கொண்டு வந்து இவருக்கும் ஒழுங்கான ஈமை சடங்குகள் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் போலீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க பாடியை ரொம்ப நேரம் வச்சிருக்கக்கூடாது, கொண்டே அடக்கம் பண்ணுன்னு சொன்ன காரணத்தால அவசர அவசரமா பாலா அவரோட பாடியை அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ண அந்த நாள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுனா இதுக்கு முக்கியமான காரணம் காளியம்மான் மட்டும்தான், அவங்களாலதான் இத்தனை உயிர் போயிருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. பாலா இறந்த அடுத்த நாள் அவங்க ஊர்ல இன்னொரு பயங்கரம் நடக்குதுங்க. அது என்ன பயங்கரம் அப்படின்னா, அந்த நான் சொன்னல முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க கிராமத்துல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் காட்டு வழி பாதையில நடந்து போகணும். அந்த நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து ஒரு பயங்கர துர்நாற்றம் ஒண்ணு அடிச்சிருக்குதுங்க. அவர் என்ன ஏதுன்னு இந்த துர்நாற்றம் எங்க அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு ஒரு பேத அதிர்ச்சிங்க. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா, அங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இறந்து போன அழுகி போன ஒரு வாலிபரோட சடலம் ஒண்ணு இருக்குதுங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு ஊர் மக்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு வாலிபரோட சடலம் இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஊர் மக்கள் வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழரசன் சொல்லக்கூடிய ஒரு அந்த வாலிபர் யாருன்னா இவன் கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க. அதாவது காளியம்மன் இறந்த நாள் அன்னைக்கு இறந்து சடலத்தை போய் அடக்கம் பண்ணாங்களா அந்த நாள் இரவு இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவங்க அம்மா வந்து திருச்சியில் அவங்க சொந்தக்காரங்க ஊரில் இருந்திருக்காங்க. அம்மாவை கூட்டிட்டுவான்னு சொல்லி இவங்களை அனுப்பி வச்சிருந்திருக்காரு. இவர் தனியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா காட்டு வழி பாதையில் போனதுனால நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே போயிருந்தனால அவர் கடைசி பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாருங்க. மிஸ் பண்ண காரணத்தினால திருப்பி அந்த காட்டு வழி பாதையில் நடந்துட்டு இருக்காருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 சீட் டைட்டாக இருக்குங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு அந்த காட்டு ஓரமாக போனதுனால ஒரு மர்மமான முறையில் தான் அவர் இறந்துருக்காருங்க. ஸோ அவர் எப்படி இறந்தாரு, ஏன் இறந்தாரு யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ அவர் இறந்த 2 நாள் அவங்க வீட்டுக்கும் அவங்களுக்கு கால் பண்ணும்போது என்னோட காணும் சொல்லி தெரிவித்து இருக்காங்க. ஆனால் 6-7வது நாள் கழிச்சு பாடியை கடந்து. ஸோ இவர் இறந்து ஒரு 5 நாள் இருக்கும், இல்லை ஒரு 6 நாள் சம்திங் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது இவரோட பாடியும் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த சம்பிரதாய அந்த வாலிபர்கள் கல்யாணமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழை மரத்தை வச்சு அழைப்பாங்கல்ல, அந்த ஒரு சாங்கியமும் பண்ண முடியாமல் போயிருக்குங்க. அது முக்கியமான ரீசன் இவங்க உடம்பு அழுகி போனால இருக்கிறதுனால துணியை வச்சு தான் இவர் பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க அவங்க கிராமத்தோட எல்லையில். ஸோ இத்தனை மரணங்கள் நடந்த உடனே ஊர் மக்களுக்கு கண்டிப்பாக இது முக்கியமான ரீசன் காளியம்மாள் தான், அவங்க இறந்து தான் இந்த தொடர் மரணங்கள் நடந்துட்டு சொல்லி புரிய வருது. உடனே ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தூர்லேருந்து ஒரு பூசாரி கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழரசன் இறந்த அந்த நாள் ஊர் மக்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. அது என்ன அதிர்ச்சினா 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க ஊருக்கு குறி சொல்றதுக்கு ஒரு குழுக்காரர் ஒருத்தர் வருவார். ஸோ தமிழரசன் இறந்த இறுதி சடங்கு பண்ண அந்த நாளுக்கு கரெக்டாக இவங்க குழுக்காரர் இவங்க ஊருக்கு ஊருக்கு வந்த உடனே ஒவ்வொரு வீட்டுக்கா குறி சொல்லிட்டு இருக்கும்போது காளியம்மாள் இறந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு நிற்கவே முடியாமல் ஒரு கத்துறாருங்க. ஸோ இந்த ஊரே சுடுகாடாக போகுது, இந்த ஊரே சுடுகாடாகிரும் இன்னும் ஒரு 2 மாசத்துல. ஏன்னா பாருங்க, அது இல்லாம இந்த ஊரை விட்டு நீங்க போயிருங்க, இங்க ஒரு தொடர் மரணம் நடந்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த வீட்டுல போய் நின்றுட்டு ஊர் மக்களுக்கு இந்த குறி சொல்லிட்டு அப்புறம் யார் வீட்டுக்குமே குறி சொல்லாம கிராமத்தை விட்டு வெளியே போயிடுறாருங்க. ஸோ பெரும்பாலும் நைட்டு வந்து குறி சொன்னாங்க அப்படின்னா காலையில வந்து அது என்ன ஏதுன்னு சொல்லி தெளிவாக வந்து விளக்குவாங்க குழுக்காரங்க ஆகும். ஸோ அடுத்த நாள் வந்து ஊர் மக்கள்லாம் குழுக்காரர் வரவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெயிட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இங்க ஒரு பயங்கரமான ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலை நடந்த காரணத்தினால அந்த கொலைக்கு
அந்த இறுதி சடங்கு ஒழுங்காக பண்ணாதனால அந்த ஆத்மா மோட்சத்துக்கு போகாமல் பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்குன்னு குடியிருப்பாளர் சொல்கிறாருங்க. அதுக்கு ஊர் மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதுக்கு என்ன வழி சாமி அப்படின்னு கேட்கும்போது குடியிருப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சக்தி வாய்ந்த பூசாரியை கூப்பிட்டு வந்து பூஜை பண்ணி அந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் சொன்ன அந்த நாளே பக்கத்து ஊர்லேருந்து ஒரு 2 சக்தி வாய்ந்த பூசாரிகளை கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க. அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லும்போது அந்த பூசாரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஊரை ஒரு முறை சுற்றி வராருங்க. சுற்றி வந்த பிறகு இவங்க கிராமத்து மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாருங்க. இங்கே இருக்கிற ஒரு ஆன்மா ரொம்ப பயங்கரமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜைகள் செய்வதற்கு சில பொருட்கள் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காளியம்மாள் எங்கே இறந்தாங்களோ அந்த வீட்டில் இந்த பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட பூசாரி சொல்கிறாருங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பக்கத்து ஊருக்கு போன பவித்ரா அவங்க கதிரவனோட மனைவி கிட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள்ட்ட எப்படியோ பர்மிஷன் கேட்டு அந்த வீட்டை திறந்துடுறாங்க. வீட்டை திறந்து இந்த பூசாரி தேவையான திங்ஸில் முக்கியமான திங்ஸ் ஒன்று சொல்கிறாருங்க. அது என்ன அப்படின்னா, காளியம்மாள் ஃபோட்டோ, அவங்க உடுத்திய சேலை, அப்புறம் அவரோட தலைமுடி, அதுக்கப்புறம் அடக்கம் பண்ண ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி இவங்களுக்கு நைட்டு ஒரு மணி போல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நள்ளிரவு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் 5-6 மணி போல் ரொம்ப களைச்சி அந்த பூஜையை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. செஞ்சு முடித்த உடனே ஊர் மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஆத்மா ரொம்ப சக்தி வாய்ந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த ஊரை விட்டு வெளியே தட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாவோட முக்கியமான பொருட்கள் யார் அவங்கள கொன்னாங்களோ அவங்கள கொல்றதுக்கு தான் ரொம்ப ஆக்ரோஷமாக பழி வாங்கறதுக்கு ஊரை சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறாங்க. எப்படியோ வெற்றிகரமாக அந்த பூஜை நடந்து கொண்ட பிறகு பூசாரி அவங்களோட பேமெண்ட்டை ஊர் மக்கள்கிட்ட வாங்கிட்டு கிளம்பிட்டாருங்க. ஸோ இது நடந்து முடிஞ்ச பிறகு ஊர் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் 6 வருஷம் கழித்து கதிரவன் சிறையிலிருந்து வெளிவந்த அவரோட சொந்த வீட்டை பக்கத்து ஊரான ஒரு நபர்கிட்ட வித்துறாருங்க. விற்றுட்டு இவர் திருப்பூருக்கு வந்துடுறாருங்க. அந்த வித்த நபர் 1 மாதத்துக்குள்ளேயே அந்த வீடே வேணான்னு சொல்லிட்டு வேறவருக்கு விற்க முயற்சிக்கும் போது இந்த விஷயம் வெளியே எல்லாருக்கும் தெரிய வந்த பிறகு அந்த வீட்டை யாருமே வாங்காமே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாங்கிய நபர் இப்போ அந்த வீட்டிலே கிடையாதாமங்க, அவங்க ஊருக்கே போயிட்டாங்க. அந்த வீடே வேணான்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ அந்த ஒரு பிளேஸ் அபாண்டன் பிளேஸ் மாதிரி தனி வீடாக இருக்குதுங்க. இப்போ கூட அந்த ஊர் மக்கள் அந்த வீட்டை கிராஸ் பயந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கதிரவனும் பவித்ரா அவங்க அப்புறம் அவங்களோட குழந்தையோடு சேர்ந்து திருப்பூருக்கு செட்டில் ஆகிட்டாங்க. நான் இந்த நிகழ்வை சொன்ன அந்த தேவி அவங்க 10 வருஷம் கழித்து திருப்பூருக்கு இவங்களும் செட்டில் ஆகிடுறாங்க. இந்த நிகழ்வை நம்மளுக்கு ஷேர் பண்ண தேவி அவங்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு, இது மாதிரி உங்களோட லைஃப்பில் அமானுஷ்யங்கள் மற்றும் திகில் நிகழ்வுகள் உங்கள் உறவினருக்கும் குடும்பத்திற்கும் உங்கள் நண்பர்கள் யார் நடந்திருந்தாலும் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலை நம்ம அப்லோட் பண்ணுறோம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலம் எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.